ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்று செய்தியாளர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. எப்போ அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இருந்தாலுமே இது வரைக்குமே இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற மனநிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே சென்றிருக்காங்க இல்லையா? இந்த நிலையில் தான் இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் கேள்வியாகவே இருந்திருந்த நிலையில் இப்போ ரேஷன் கடை தேர்வாளர்கள் அங்கே இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ மார்ச்சும் வந்து முடிய போகுது. இனிமேல் அப்டேட் கொடுக்கல. அது ஏப்ரலில் வருமா வருமா வராதா அப்படின்ற நிலைக்கு தான் அனைவருமே கேள்விகளாகவே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய ஆடியோ வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. நிறைய நம்ம வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரியான பதில்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. விரைவில் வெளியாகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2-3 நாட்களை அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது இது மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம இதுக்காக தான் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்றத அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நிலையில் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வேலைக்காக அப்ளை பண்ணி இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். கட்டாயம் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஆர்எஃப் சும்மாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து இருக்கு இல்லையா? இதில் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடத்தியிருக்காங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் வந்து எதுவும் எக்ஸாம் கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி அனைவருமே இதில் வந்து எடுத்திருக்காங்க, யாருக்கு முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து முடித்திருக்காங்களா இல்லையா, ரிசல்ட் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது எதன் மூலமாக அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட்டில் வந்து ரிசல்ட் வெளியிட்டோம் அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த ரிசல்ட்டு இனிமேல் அப்டேட் கொடுக்கல இல்லையா? பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் என்றைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணியிருந்த நிலையில் ரிசல்ட் கட்டாயமாக இன்னும் ஒரு சில தினங்களில் கட்டாயம் வெளியாகும் அப்படின்றத அவங்க வந்து ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்குறாங்க இல்லையா? இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவலெல்லாம் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் அப்படின்றத நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வந்து கிடைத்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் கூடிய விரைவில் வெளியாக போகுது. இருந்தாலுமே இதில் யாருக்கெல்லாம் வெளியாகத்தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா முதல் மாவட்டமாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அதே மாதிரி கோவை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட்டை தான் இனிமேல் அப்டேட் கொடுக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு விரைவில் வெளியாகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் அவங்க வந்து அப்டேட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரியும். அனைவருக்குமே ஏற்கனவே கனமழையின் காரணமாக தான் நம்மளுக்கு இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வந்தது. அதில் நிறைய பரிசு பொருட்கள் வழங்குவதற்காக ஜனவரி லாஸ்ட் வீக் வரைக்குமே அவங்க வந்து வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரியில் ஆரம்பிச்சோன்னாங்க. பிப்ரவரி முடிஞ்சது. மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. மார்ச்சே வந்து முடிய போகுது.
ஸோ இனிமே இந்த ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் முடிச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ முடிக்காத 90, 95% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பட்ஜெட் தாக்கல் நடக்குது. ஸோ அதில வந்து பட்ஜெட் தாக்கல்ல அமைச்சர்கள் அனைவருமே சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்றிருப்பாங்க. இருந்தாலும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்கள் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மீண்டும் இந்த ப்ராசஸிங் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்ல கட்டாயமாக நம்மளுக்கு இறுதிக்குள்ள நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொல்ல ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியா இருக்கு. எதிர்பார்த்திருந்த ரிசல்ட் வரப்போகுது. இருந்தாலும் இன்னைக்கு, நாளைக்கு அப்படின்ற மாரி தான் தள்ளிட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ்கள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக உங்களுக்கு முன்னுரிமை கிடைத்திருக்கு. அதே மாரி பெண்களுக்கு இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைத்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் நெறைய பேரு நேர்முக தேர்வு மூலமாக நேர்முக தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இதில வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாரி தகவலும் குடுத்திருக்கு. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரிக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க. இத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி நீங்க வந்து ஆன்சர் பண்ணீங்க. அது மூலமாக தான் ஒரு சில மார்க்லாம் வழங்கியிருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில உங்கள வந்து பேஸ் பண்ணி அனைவரையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலம் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது மூலமாக சீனியாரிட்டி அடிப்படையில அனைவரையுமே இந்த வேலை வந்து வழங்கி இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. அனைவரையுமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுடைய வேலைக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெளியா இருக்கு. எதிர்பார்த்த மாரி இந்த 2, 3 தினங்கள்ல நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில இனிமே ஒரு சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கல இல்லையா? சென்னை மாவட்டத்த பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா, இனிமே சேல்ஸ்மேனுக்கெல்லாம் நேர்காணல் நடக்கல. அவங்களுக்கெல்லாம் எப்ப நேர்காணல் வந்து நடக்கும், நடக்குமா? நடக்காதா? அப்படின்ற நிலைக்கு போயிட்டாங்க. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல நடந்துரும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இப்ப தேதிய பொறுத்தளவுக்கு பின்னர் தேதி வந்து அறிவிக்கப்படுவாங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லாம போயிடும். அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக வெளியாகிட்டே வந்து இருக்கும். ரிசல்ட்ட பொறுத்தளவு கட்டாயமாக இதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட்டு பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. ரிசல்ட்டு கட்டாயம் வெளியாகிடும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்த உடனே உங்களுடைய வெப்சைட்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ப்ராசஸிங்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 வீக்லயே உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கையிலேயே வந்து குடுத்துருவாங்க. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றோம். அது கூடிய விரைவில் நம்மளுக்கு வெளியாக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.